ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் புக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆரியர்கள் முதலில் பஞ்சாப் பகுதியில் குடியமர்ந்தனர். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, ஆரியர்கள் டேஷ்லிருந்து வந்தனர். ஆரியர்கள் மத்திய ஏசியாவிலிருந்து வந்தனர். 2க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 3, நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மை வெல்லும் அப்படிங்கிற உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 3க்கான பதில் உபநிடதம். கேள்வி 4, வேதகாலத்தில் எந்த விதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது. வேதகாலத்தில் 1/6 வசூலிக்கப்பட்டது. செகண்ட் ரோமன், கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். வேதகாலம் குறித்து கற்க உதவும் அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. கூற்று தவறு. காரணம், 4 வேதங்கள் பிராமணங்கள் ஆரியன்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதியாகும். இதுக்கான காரணம் கரெக்டு. அப்போது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்துடலாம். கூற்று தவறு, காரணம் சரி. கேள்வி 2, கூற்று பார்த்துடலாம். திபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். கூற்று கரெக்டு தான். காரணம், இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் மையம்பங்களில் கிடைத்துள்ளன. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். கூற்று 2, கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகளுமே கரெக்டு தான். இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 கூற்றுகளும் சரியானது. கேள்வி 3, வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். இது கரெக்டு தான். குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. வேத காலத்தில் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இல்லை, இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது தவறு. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான். இதுவும் கரெக்டு தான். 4, உடன்கட்டை ஏறுதல் தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாறி மாறி மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பி தான் கரெக்டு. குலம், கிராமம், விஷ், ஜன, ராஷ்டிரம், இதுதான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, வேதகால பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டது. வேதகால நாகரிகம் கிராம நாகரிகம் இயல்பை கொண்டது. 2, வேதகாலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. வேதகாலத்தில் மக்கள்கிட்ட இருந்து பாலி அப்படிங்கிற வரி வசூல் பண்ணாங்க. 3, குருகுல கல்வியானது பண்டைக்கால கல்வி கற்கிற முறை. 3க்கான பதில் குருகுல கல்வி. 4, ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து சரியா தவறாக பார்த்துடலாம். 1, பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாக உள்ளது. 1 கரெக்டு தான். 2வது, நடுகள் அப்படிங்கிறது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனுடைய நினைவாக நடத்தப்பட்டது. 2வதும் கரெக்டு தான். 3வது, படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார். படைத்தளபதி சேனாதிபதி தானே, கிராமத்தின் தலைவர் தான் கிராமணி. அதனால் இது தவறு. 4, கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பியல்புகள் ஆகும். இது கரெக்டு தான். 4 கரெக்டு. 5, மையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இதுவும் கரெக்டு. அடுத்து பொறுத்துக்கு பார்த்துடலாம். கீழடி தந்தத்திலான பகடை கிடைச்ச இடம். பொருத்தல் அப்படிங்கிறது கொழுமுனைகள். கொடுமணலில் சுழல் அச்சுகள் கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் கிடச்சிருக்கு. இதில் பொறுத்துக்க பாருங்கள். லைனாக 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரில் எங்கே லைனாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளி. கேள்வி 1, 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. 4 வேதங்கள் அந்த பாக்ஸில் இருக்குல்ல, அது என்னென்ன வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிக், யசுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்கள் தான் கேள்வி 1க்கான பதில். கேள்வி 2,
வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டும் இல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர். இது வரைக்கும் கேள்வி 2க்கான பதில். கேள்வி 3, பெருங்கற்காலம் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 114 இருக்குது. பெருங்கற்காலம் அந்த பாக்ஸில் இருக்குல்ல, இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4, கற்திட்டைகள் என்பது பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 116 இருக்குது. கற்திட்டைகள் தலைப்பு இருக்குல்ல, இதுலேருந்து எழுதிக்கணும். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடத்தப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இந்த திட்டைகள் தான் கற்திட்டைகள் அப்படின்னு பேர். இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. கேள்வி 5, முதுமக்கள் தாழிகள் என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 116 இருக்குது. முதுமக்கள் தாழிகள் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிற வரிகள் தான். முதுமக்கள் தாழிகள் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் தான் இந்த முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது. கேள்வி 6, வேதகாலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களுடைய பெயர்கள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. நிக்ஷா, சதமானா அப்படிங்கிற தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா அப்படிங்கிற வெள்ளி நாணயங்களையும் வாணிகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது கேள்வி 6க்கான பதில். கேள்வி 7, தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்களுடைய பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். கேள்வி 7க்கான பதில் முதுமக்கள் தாழிகள், கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுகற்கள். 7th ரோமன் கீழ்காண வினாக்களுக்கு விடையளி. 1, கொடுமணலிலுள்ள தொல்லியல் ஆய்விடம் குறித்து சுருக்கமாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 116 பக்கத்தில் இருக்குது. கொடுமணல் ஈரோடு மாவட்டம் இருக்குல்ல, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்றும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமாக மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நூல் சுற்றி வைக்கப்பட பயன்படும் சுழல் அச்சுகள், சுருள்கள், துணிகளுடைய சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், துணிகளுடைய சிறிய ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிகுறிகள் கண்டறிந்தது. புதைகுடி மேற்றுக்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என கணிக்கப்படுகிறது. இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில். கேள்வி 2, வேதகால பெண்கள் குறித்து ஒரு பத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 111 இருக்குது. பெண்களுடைய நிலை இருக்குல்ல, ரிக்வேத சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர். மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை. இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமன்றி குடும்பத்திலும் கூட பெண்களுடைய பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது. திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றது. பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது. கைம்பெண் மறுமணத்தில் ஊக்கமளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. இது வரைக்கும் கேள்வி 2க்கான பதில். நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 8th ரோமன் உயர் சிந்தனை வினா. குருகுல கல்வி முறைக்கும் நவீன கல்வி முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். குருகுல கல்வி முறைக்கும் நவீன கல்விக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கான பதில் இந்த இடத்துல நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். முதல்ல குருகுல கல்வியை பார்த்துடலாம். 1, குருவுடன் தங்கி படித்தல். அங்கே தங்கி அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறது ஒரு ஆசிரமத்தில். 2வது, வாய்மொழி வாயிலாக பாடங்களை மனப்பாடம் செய்து கற்றனர். 3வது, வேதங்கள் புராணங்கள் போன்ற பாடங்கள் முக்கியமான பாடங்களாக கற்றுக் கொடுக்கப்பட்டன. 4வது, ஒழுக்கமான வாழ்க்கை மேற்கொள்வதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது.
5வது பாயிண்ட்டு ஆராய்ச்சிக்கும் கண்டுபிடிப்பிற்கும் முக்கியத்துவம் தரப்படவில்லை. 6வது பாயிண்ட்டு பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இது குருகுல கல்வியோட முறை. அடுத்து நவீன கல்வி முறை. இதை நீங்கள் பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் போட்டு எழுதலாம். 1. மாணவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆசிரியர் உதவியுடன் கல்வி கற்கின்றனர். 2வது பாயிண்ட்டு மாணவர்கள் புத்தகங்கள் மூலம் கல்வி கற்கின்றனர். 3வது பாயிண்ட்டு அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், கணினி மற்றும் மொழி சார்ந்த பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர். 4வது பாயிண்ட்டு வேலைவாய்ப்பை முன்னிலைப்படுத்தி பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. 5வது பாயிண்ட்டு ஆராய்ச்சிக்கும் கண்டுபிடிப்பிற்கும் முக்கியத்துவம் தரப்படுகிறது. 6வது பாயிண்ட்டு ஆண் பெண் இருவருக்கும் ஒரே விதமான கல்வி வழங்கப்படுகிறது. இது வரைக்கும் குருகுல கல்விக்கும் நவீன கல்விக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து பெருமிதமும் மகிழ்ச்சியும் உண்மைகளை நாம் கண்டறிவோம் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் தொல்பொருள் ஆய்விடங்கள் என்னென்ன ஊருன்னு கொடுத்துருக்காங்க. தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த ஊரில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதோட உண்மைகள் டேஷாக கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம இப்போ ஃபீல் பண்ண போகிறோம். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட உண்மை என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய பண்பாடு இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுவே கீழடியில் ரோமானிய தொல்பொருட்கள் இருக்குது. இதுக்கான விளைவு என்ன பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கும் ரோமிற்கும் வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மையம்பள்ளி இது இரும்பு கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மையம்பள்ளி இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்று கிடைச்ச இடம் இது. அடுத்து பொருந்தல். அரிசி நிரப்பப்பட்ட பானை இருந்துச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மக்களுடைய உணவு தானியம் அரிசி அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து கொடுமணல். சுழல் அச்சுகள் இருந்திருக்கு. இதில் ஆடைகள் நெய்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து மாணவருடைய செயல்பாடு. புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை நிரப்புக இருக்கு இல்லையா. இதில் சுருதி, கிராமணி, ராஷ்டிரம், இரும்பு காலம், நாடோடிகள், பண்டமாற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதை இங்கிலீஷில் நம்ம மேக் சென்டென்சஸ் போடுவோம்ல, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, அந்த மாதிரி இப்போ நம்ம எழுதணும். இதுக்கான பதிலை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். வாக்கியத்தில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1. சுருதி. சுருதி வேதகால இலக்கியங்கள் ஒரு பிரிவு சுருதி ஆகும். 2வது கிராமணி கொடுத்துருந்தாங்க. கிராமத்தின் தலைவர் கிராமணி ஆவார். 3வது ராஷ்டிரம் கொடுத்துருந்தாங்க. வேத காலத்தில் இருந்த ஒரு இனக்குழு அரசே ராஷ்டிரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். 4வது இரும்பு காலம். முதல்ல இரும்பினால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாடோடிகள். நிரந்தரமாக தங்கும் இடம் இல்லாமல் சுற்றி திரிகிறவங்கள தான் நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். 6. பண்டமாற்று. ஒரு பண்டத்தை வாங்க பணத்தை உபயோகப்படுத்தாமல் வேறு ஒரு பண்டத்தை பயன்படுத்துகிறது தான் பண்டமாற்று அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் அந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக பார்த்துருக்கோம். அடுத்து வார்த்தை விளையாட்டு. இதில் காலம் கொடுத்துட்டு அதில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நாம் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு கணவாய் 1 கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான பதில் கைபர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களே. 2வது மத போதனையை கொண்ட நூல் எது அப்படின்னா ஸ்மிருதி. இஸ்மிருதி. ஸ்மிருதி இருக்குல்ல, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து கட்டக வினாக்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதை பார்த்துடலாம். 2 இதிகாசங்களை குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் ராமாயணம், மகாபாரதம். 2வது பாக்ஸில் இறந்தவருடைய நினைவாக செங்குத்தாக நடப்படுகின்ற ஒற்றை கல்தூனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நடுக்கல். 3வது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சங்ககாலத்தை சேர்ந்த நகரத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கீழடி. தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது 2 இரும்பு கால வாழ்விடங்கள் பெயர்களை கூறுகன்னு கேட்கும் பொழுது கொடுமணல், ஆதிச்சநல்லூர். அடுத்த பாக்ஸு தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அழித்து எரித்து சாகுபடி. அதாவது இருக்கிற அந்த காட்டுப்பகுதியை அழிச்சிடுவாங்க, அழித்த பகுதி எரிப்பாங்க, அப்புறம் அதுலேயே சாகுபடி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வேத காலத்தில் உருவான 2 பெரிய நகரங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கும் பொழுது விடை இந்திரபிரஸ்தம், அயோத்தி. இந்த 2 நகரங்கள். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸசைஸு, வினா விடைகள் எல்லாமே பார்த்துருக்கோம்.